வாங்க இன்றைக்கி நித்திய மல்லி நம்ம தொட்டியில் வச்சாலே கொத்து கொத்தாக பூக்கள் வரவங்க அது எப்படின்னு பார்ப்போம். பாருங்கள், கீழே நான் தொட்டியில் வச்சுருக்கேங்க. மேலே பால் கண்ணியில் கொடி ஏற்றி வச்சுருக்கேன். ஒரு சும்மா கயிறு மாதிரி போட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸ்ட்ராங்காக இருக்கிற கொஞ்சம் கயிறு கட்டி வச்சுருக்காங்க. கீழே மேலே கொடி அப்படியே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக பூ வருது. இது இவ்வளோ பூக்கள் வரும்னு நானே எதிர்பார்க்கல. நான் எப்போவுமே காய்கறி எல்லாம் க்ளீன் பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த வாஷ் பண்ணுற தண்ணி எல்லாம் எடுத்து டெய்லி போட்டுகிட்டே இருந்தேன். கீழே தொட்டி சின்ன தொட்டி தாங்க. அதுலேருந்து மேலே அப்படியே நிறைய கொடி நல்லா படர்ந்து வந்துடுது. இப்போ நல்லா கொத்து கொத்தாக பூக்கள் வர ஆரம்பிச்சிடுதுங்க. நம்ம எப்போவுமே சின்ன தொட்டிலே வச்சாலே நல்ல பூக்கள் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த்தான தண்ணி, வேஸ்ட்டான தண்ணி எல்லாம் அதில் கொஞ்சம் போட்டு விடணும். அரிசி காஞ்ச தண்ணி, காய்கறி இது எல்லாம் நம்ம பீட்ரூட்லாம் கட் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வாஷ் பண்ணுறச்சு அந்த மண், வேர்க்கடலை வாஷ் பண்ணுறச்சு அந்த மண் எல்லாம் அப்பப்போ நான் சேர்த்து வச்சு ஒன்றா அப்படி போட்டுகிட்டே இருந்தேங்க. நல்லா மேலே நிறைய கொத்து கொத்தாக மொட்டு விட ஆரம்பிச்சிச்சு. பூக்களும் இப்போ நிறைய வருதுங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள்.